காதல் எவ்வளவு வலிமையானது என்பதற்கு ஒரு நடிகையின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. 1936 காலகட்டங்களில் தமிழ் திரையுலகத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த நடிகை டி.ஆர். ராஜகுமாரி. இவருடைய விழிப்பார்வை ஒன்று பட்டால் போதும் என்று இளைஞர்கள் இவரை பார்ப்பதற்காக திரையரங்கில் இவர் நடித்த திரைப்படங்களை பார்த்து மெய்சிலிர்த்து நின்றார்கள் என்ற பதிவு உண்டு. அந்த காலகட்டத்தின் கனவு கன்னியாக பார்க்கப்பட்டவர்தான் டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள். இந்த டி.ஆர். ராஜகுமாரி அவர்களை மனம் முடிப்பதற்கு பலர் போட்டி போட்டார்கள். எம்ஜிஆர், சிவாஜி போன்ற பல முக்கியமான கதாநாயகர்களோடு நடித்து ஒரு உயர் நடிகையாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட டி.ஆர். ராஜகுமாரியின் அழகில் மயங்கி பலர் அவரை திருமணம் செய்ய முயற்சித்தார்கள். அப்படித்தான் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை சார்ந்த மன்னரும் டி.ஆர். ராஜகுமாரியை மணமுடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு தன்னுடைய ஆசையை அவருடைய டி.ஆர். ராஜகுமாரியின் தம்பியான டி.ஆர். ராமண்ணாவிடம் சொல்கின்றார். டி.ஆர். ராமண்ணா இந்த தகவலை தன்னுடைய அக்காவிடம் எடுத்துச் செல்கின்றார். ஆனால் டி.ஆர். ராஜகுமாரி மறுத்து விடுகிறார். அப்பொழுது தம்பிக்கு சந்தேகம் வருகிறது. எதற்காக மன்னரை அக்கா வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்? எனவே அக்காவின் பின்னால் வேறு என்ன ரகசியம் இருக்கிறது என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்கான களங்களை எடுக்கிறார். அதற்காக வேவு பார்ப்பதற்கு ஒரு ஆளை அவர் நியமிக்கின்றார். அந்த வேவு பார்ப்பதற்காக நியமிக்கப்பட்ட அந்த ஆள் திடீரென்று வந்து ஒரு செய்தியை சொல்கின்றார். உங்கள் வீட்டில் வாகனம் ஓட்டுவதற்காக இருக்கக்கூடிய ராகவன் என்கின்ற அந்த ஓட்டுநரோடு உங்கள் அக்கா அடிக்கடி பேசுவதை பார்த்திருக்கிறேன். இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு நெருக்கம் இருப்பதாக நான் அறிகின்றேன் என்ற செய்தியை எடுத்து வைக்கிறார். உடனடியாக டி.ஆர். ராமண்ணா அவர்கள் அந்த ராகவன் என்கின்ற ஓட்டுநரை அந்த வீட்டிலிருந்து அடித்து அவரை விரட்டி விடுகிறார். ராகவன் கேரளா பக்கம் சென்று விடுகிறார். அதன் பின்பு டி.ஆர். ராஜகுமாரி பித்து பிடித்தவர் போல் ஆகிவிடுகிறார். காரணம், ராகவன் மீது அவர் வைத்திருந்த அந்த உயிரிய காதல். ராகவன் பிரிக்கப்பட்டு விட்டான். ஆனால் கடைசி வரை திருமணமே செய்யாமல் தன் காதலுக்காக டி.ஆர். ராஜகுமாரி வாழ்ந்து மரித்தார் என்பதுதான் வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி.